கைஸ், நம்மளோட டெஸ்லாவை சார்ஜ் பண்ண வந்திருக்கோம். இதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. இந்த கொண்டாந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இல்லாட்டி மேலே செஞ்சு விட்டா க்ளோஸ் ஆயிரும். அது பிறகு இதில் போய் கொழி விட்டா சரி, அவ்வளோதான். தட்ஸ் இட் கைஸ். நீங்கள் சார்ஜ் பண்ணக்குள்ளே இப்படி தான் க்ரீன் லைட் ஒன்று பற்றி செய்யும். ஒன்றுமே இல்லை, பட்டன், ஸ்விட்ச், நம்பர், கார்ட் பேமெண்ட் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் அதிலேருந்து கலட்டி இதில் போடுற மட்டும்தான், அவ்வளோதான். போட்டால் சார்ஜ் ஆகிட்டுருக்கும். நம்மளோட ஃபோன்லேயும் உள்ளுக்கு ஸ்க்ரீன்லேயும் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு என்ன விஷயம் சொல்லி காட்டுவாங்க. கிட்டத்தட்ட 400 km/h சார்ஜ் ஆகுது. ஓகே, 90 வரையும் சார்ஜ் பண்ணுவோம். 80% சார்ஜ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. நான் 90 வரையும் சார்ஜ் பண்ண போட்டிருக்கேன். 22 சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளேயே 51% சார்ஜ் ஆகிட்டு. ஓகே, இப்போ சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். கேஸ் ஸ்டேஷனில் தான் சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷனையும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டெஸ்லா சூப்பர் சார்ஜர்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட 7-8 சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கு. ஆனால் ஃபுல்லாக எம்டிஆர் இருக்கு. பகல் டைமில் வந்தீங்கன்னா நிறைய கார்ஸ் நிற்கும், வெயிட் பண்ண வேண்டி வரும். பட் இப்போ ஃபுல் எம்டி. 52%. இப்படி சார்ஜ் பண்ணுற டைமு போர் அடிக்கப்படாங்கிறதுக்காக இப்படியான சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் மற்றது இப்படி கேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இப்படி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, சர்க்கிள் கேன்னு சொல்லி இந்த கேஸ் ஸ்டேஷன்ட அந்த பில் பே பண்ணுற இடம் அதுதான். ஆனால் டெஸ்லாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் வட்டி எடுப்பாங்க, நம்ம உள்ளே போய் பில் பே பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்குள்ளே டிம் ஹோர்டன்ஸ் ஒன்று மிரிக்கி. ஸோ டிம் ஹோர்டன்ஸில் ஒரு காஃபியும் ஒரு கேக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மேலே டைமு போக்காட்டணும்னு சொன்னால் நம்மளோட ஈலான் மஸ்க் அதுக்கும் ஐடியா வச்சுருக்கிறாரு. நம்ம எங்கே போகணும்னு சொன்னால் இதில் போய் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகணும். என்டர்டெயின்மெண்ட் எங்கே இருக்கே, இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இதில் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குது? நெட்ஃப்ளிக்ஸ் என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் படம் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், ட்விட்ச் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி டெஸ்டோட டியூட்டோரியல்ஸை படிக்கலாம். அதை போய் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுருக்கோம். கொழுப்பை பார்த்தீங்களா. அடுத்தது ஆர்கேட்டுக்கு போனீங்கன்னா இதில் கேம்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஓகே, கேம்ஸ் எல்லாம் இன்னொன்று பார்க்கல. அதாவது இது டெஸ்ட்ல, அதாவது கார் ரேஸ், நம்மளோட ஸ்டெரிங்கை பாவிச்சு ஓடலாம். ஓகே, அடுத்து டாய் பாக்ஸில் சும்மா என்னையெல்லாம் வச்சுருக்காங்க. மார்ஸில் கார் நிற்கிற மாதிரி, நம்மளோட மெப்பை மார்ஸில் மாற்றுற மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். இன்னொன்றையும் பார்க்கல. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம யூடியூப்பு போய் யூடியூப்லேயும் தேவையான விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம ப்ரீமியம் கனெக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று, அது டெஸ்ட்ன்னு சொல்லியே நம்ம எடுக்கிறது, நம்ம இன்டர்நெட் மாதிரி போட்டு வைக்கிறது. ஸோ அது தேவையில்ல. நம்ம இதை கனெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, நேற்று லைஃபோக்கில் பாட்டு கேட்டதுக்கு அதே மாதிரி தமிழ் பாட்டெல்லாம் காட்டுறாங்க. நான் லாகின் பண்ணலை இந்த அக்கௌண்ட்டை. ஸோ இதை நம்ம லாகின் பண்ணினா நம்மளோட பர்சனலைஸ்ட் விஷயமெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தலைவர்ற பாட்டு. நீங்கள் விஜய் ஃபேனா, சூர்யா ஃபேனா, தனுஷ் ஃபேனான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம விரும்பின பாட்டை பார்க்கலாம். ஓகே, சார்ஜ் பண்ணி முடிஞ்சது பிறகு ப்ளூ கலர் லைட் ஆயிரும். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணி முடிஞ்சது பிறகு 5 நிமிஷத்துக்கு இடையில் இந்த சார்ஜரை கலட்டணும். அப்படி இல்லாட்டி அங்கே நீங்கள் நிற்கிற எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஃபைன் போடுவாங்க, அதுக்கும் காசு ஓட்டுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கலட்டணும். நீங்கள் கலட்டுறதுக்கு இவரது ஒரு பட்டன் ஒன்று இருக்கு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இழுத்தீங்கன்னு சொன்னால் கலண்டுரும். அது பிறகு இதை அப்படி கிட்ட கொண்டு போனாலே இதாயிரும். ஓகே, கடைசியான 90%க்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதுக்கு $19.43 எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 90%க்கு எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும்னு பார்க்கணும்னு சொன்னால், ஓகே, 314 கிலோமீட்டர்ஸ் நான் போகலாம் இந்த 90% சார்ஜோட. ஸோ எக்ஸாக்டாக 314 போகலாமான்ட்டா இல்லை, நம்ம இப்போ காரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம காருக்குள்ளே இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ரி இறங்கும். ஓகே,
ஸோ நீங்கள் வாகனத்தை ஓடினா தான் இறங்க முடியல, நீங்கள் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட வெற்றி இறங்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த தலைவர்ற பாட்டு ஒன்று கேட்டுட்டு காலத்தை கடத்துவோம். ஓகே, நல்ல சவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னா, இங்கே பாருங்கள், சவுண்ட் இவ்வளோ இதில் தான் இந்த சவுண்ட் வருது. இது ஃபுல் சவுண்டில் வச்சா காது கிளியர் அளவுக்கு சவுண்ட் வரும். ஓகே, இது என்னென்னு சொன்னால், நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டால் தான் இது செய்யும், என்ன வாகனத்தை ட்ரைவ் பண்ணலாம். இப்போ என் காரை யாருன்னா எக்ஸஸ் எடுத்து உள்ளுக்கு வந்து ஏறினாலும் அவர் காரை ட்ரைவ் பண்ணணுன்னா இந்த பாஸ்வேர்ட் தெரியணும், இல்லாட்டி ஓடையலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க கைஸ், பாய். இன்னொரு டெஸ்ட்ல வந்து சார்ஜிங் வந்திருக்காங்க. நம்ம மட்டும் தனியாக நின்று இப்போ இன்னொரு ஆள் வந்திருக்காரு சார்ஜ் போட. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் 6:30, இன்னும் விடியலை. என்ன வின்டரில் இப்படி தான் இருக்கும். வின்டரில் காலையில் 7 மணி 8 மணி தான் விடியும். இருட்டுறது 4 மணிக்கெல்லாம் இருட்டிடும். See you guys, bye.